ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு crafttamil சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்ரைஸும் டே லைட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு சைடில் வந்து நம்ம சன்ரைஸ் ட்ராயிங் பண்ணலாம், அதர் சைடில் வந்து டே லைட் ட்ராயிங் பண்ணலாம். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்து, ஏன்னா சன்ரைஸ் அப்போது வந்து நல்லா வந்து ரெட் கலர் ஆரஞ்சு கலர் அப்படி தான் வந்து சன்ரைஸ் ஆகும் இல்லையா, அப்படியே பிரைட்டாக இருக்கும். நம்ம காலையில் எழுந்து பார்த்துருந்தோம்னா தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் வந்து கடல் கிட்டலாம் போய் பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சன்ரைஸ் ஆகும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை தான் வந்து நம்ம இங்கே ட்ராயிங்கில் பண்ண போகிறோம். ஓகே, மேலே ரெட் கலர் கொடுத்தாச்சு, அப்புறம் ஆரஞ்சு கலர் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எல்லோ கலர் கொடுத்தாச்சு. நான் ஏற்கனவே வந்து மாஸ்கிங் டேப் வந்து ஹாஃபாக கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். ஹாஃபாக ஏன் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் அப்படின்னா, அந்த சன்ரைஸ் ஆகும்போது ஹாஃபாக தான் இருக்கும் இல்லையா, ஹாஃப் தான் தெரியும். நீங்கள் சி வியூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹாஃபாக தெரியும், அப்படியே ரைஸ் ஆகி மேலே வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை தான் வந்து நான் இங்கே வந்து டெபிக்ட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கடுத்து அதுக்கு கீழே நம்மளுக்கு அந்த சமயத்தில் சன்ரைஸ் அப்போ பார்க்கும்போது கீழே நம்ம கடலாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கீழே அதோட பிரைட்னஸில் எல்லாமே ரெட் ஆரஞ்சு கலராக தெரியும் நம்மளுக்கு. அதை தான் நம்ம இந்த இடத்துல வரைகிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் பெயிண்டிங், ஆனால் வந்து பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இது. சன்ரைஸ் பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது. சன்ரைஸ் பார்க்குறதுக்காக நிறைய பேர் கன்னியாகுமரி ட்ரிப் போவாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் வந்து அங்கே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் டே லைட் பார்க்க போகிறோம். டே லைட் எப்பயுமே வந்து பிரைட்டாக தான் இருக்கும் இல்லையா, சன் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து வானம் ப்ளூ கலராகவும் அழகாகவும் தெரியும். ஆனால் வந்து மழை காலங்களாக இருந்தால் கொஞ்சம் மேகமூட்டம் இருக்கும். இப்போ நம்ம பிரைட்டான சன்லைட் இருக்கிற டே தான் வரைகிறோம். அதனால் வந்து மேலே ஃபுல்லாக வந்து லைட் கலர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாட்டர் கிட்ட கொஞ்சமாவது டார்க்னஸ் இருந்தால் தான் தெரியும். அதனால் வந்து டார்க் கலர் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து லைட் ப்ளூ, இப்படி நம்ம கம்பைண்டாக மாற்றி மாற்றி போட்டு அதை வந்து வரையலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை சன்ரைஸு டே லைட்டுன்னு சொல்லியாச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிக்சர் வந்து போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வந்து ராக்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுடலாம், அதுக்கு மேலே ட்ரீ இருக்க மாதிரி போட்டுடலாம். போட்டால் தான் வந்து நம்மளுக்கு அது வந்து கிளியராக அந்த வந்து வியூ கிடைக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ரெண்டு பக்கமும் எப்பயுமே ஆயில் பேஸ்டல் மேலே வந்து நம்மளுக்கு மற்ற கலர்ஸ் எல்லாம் வந்து செட் ஆகாது. அப்படியே நீங்கள் போட்டிங்கனாலும் அது வந்து பிரைட்டாக தெரியாது. அதுக்காக தான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து சப்போஸ் உங்களுக்கு பிளாக் கலர் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா 10B பென்சில் எடுத்து ஆயில் பேஸ்டல் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அது எழுதும், அதால் வரைய முடியும். நீங்கள் இந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் வந்து 10B பென்சில் வச்சு கூட போட்டுக்கலாம். நான் வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே இந்த பிளாக் கலர் இருக்கும்போது அதை ஸ்மெச் பண்ணுறதுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரே கலர் வந்து ஆயில் பேஸ்டலே எடுத்து அதையே வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே அந்த ஷேடோ தெரியும் இல்லையா, அந்த ஷேடோவுக்கும் வந்து நான் அந்த கிரே கலர் ஆயில் பேஸ்டலே யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இதில் பென்சிலோ வேறு எதுவுமே பிளெண்டிங் ஸ்டம்ப் எதுவுமே யூஸ் பண்ணலை, டைரெக்டாக வந்து ஆயில் பேஸ்டலே யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ சூப்பராக பிளெண்ட் ஆகுது பாருங்கள். பிளாக் கலரில் கிரே கலர் ஆயில் பேஸ்டல் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக கிடச்சிரும். நீங்கள் பென்சிலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேடோ பண்ணுவீங்க இல்லையா, 10B பென்சில் வச்சுட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஷேடோ பண்ணால் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் நீங்கள் இந்த கிரே கலர் ஆயில் பேஸ்டல் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஒயிட் கலர் ஆயில் பேஸ்டல் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டார்க் அப்படியே தெரியாமல் கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ராக் மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். லைட்டாக டச்சப் பண்ணி விடணும். ஓகே, ரொம்ப போட்டு அதையே போட்டு தீத்தி வைக்க வேண்டாம், லைட்டாக டச் பண்ணி விட்டால் போதும். அதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரீ போட்டுடலாம். ட்ரீ இல்லாமல் வந்து நம்மளுக்கு நேச்சர் சீனரியே நல்லா இருக்காது. ட்ரீஸ் இருந்தால் தான் வந்து நேச்சர் சீனரி சூப்பராக இருக்கும். அதனால் ட்ரீ போட்டுருவோம். ஓகேவா, இப்போ ட்ரீ போட்டு முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் வந்து ட்ராயிங் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்கிங் டேப் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த சன்னுக்கும் மூணுக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லைட் ஷேடோ கொடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட கலரிங் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் நிறைய நம்ம ட்ரா பண்ணலாமா என்னென்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய கேட்டதுனால தான் நான் வந்து தொடர்ந்து ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் போடுறேன். இன்னும் வேணுமா, இன்னும் நிறைய பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் சொன்னிங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். இப்போது மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பிரைட்டாக இது வந்து ஹாஃப் சன் தெரியுது, அதுக்கு வந்து அங்கே வந்து ஃபுல் சன் தெரியுது இல்லையா டே லைட்டில். இது சன்ரைஸில் நீங்கள் பார்க்கும்போது வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இல்லையா, ஹாஃப் வந்து அப்படியே தகன்னு ஜொலிச்சுக்கிட்டு ரைஸ் ஆகும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இது பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. சன்ரைஸ் பிடிக்காதவங்க, டே பிடிக்காதவங்க கூட இருக்கலாம், ஏன்னா வெயில் உக்கிரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் சன்ரைஸ் வந்து பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. இப்போ நம்ம வந்து கீழே தண்ணியோட ஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் ஒயிட் எடுத்து அந்த ஸ்ட்ரக்சர் போட்டு விட்டாச்சு, தண்ணி மாதிரி வரைஞ்சாச்சு, முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ டேப்
ரிமூவ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.